இவங்களோட வீட்டுக்காருக்கு கால்ல அடிபட்டதால அவரால் நடக்க முடியல, படுத்த படுக்கையா இருக்காரு. இப்பதான் வீட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு இவங்களோட ஃபேமிலியை மேனேஜ் பண்றாங்க. அப்படிதான் இவங்க ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போறாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்க போறாராம். அதுக்கு டார்க் ஸ்கின்னான லேடி வேணும், அதுக்கு நீங்க அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நீங்க போஸ்ட் கொடுத்தா மட்டும் போதும், நான் உங்களுக்கு 25,000 ரூபாய் பேமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அட்வர்டைஸ்மெண்ட் ஒரு இன்னர் அட்வர்டைஸ்மெண்டா இருக்கும். அவங்க வீட்டுக்காரர்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. அவரும் குடும்ப சூழ்நிலை காரணமாக வேற வழி இல்லாம இதுக்கு ஒத்துக்கிறாரு. மாடலாவே மாறி அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நிறைய போட்டோக்கு போஸ்ட் தராங்க. அந்த ஆட வெளியாட்கள்லாம் யாரும் அதிகமா பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா நடு ரோட்ல பிளக்ஸ் அடிச்சு பேனர் போட்டு ஒட்டி வச்சிருப்பாங்க. இது பாக்குற அவங்க ரொம்பவும் வருத்தப்படுறாங்க. சுத்தி இருக்கிற எல்லாருமே அவங்கள பாக்குற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இவங்க குழந்தைய ஒரு வீட்டுல பாத்துக்க சொல்லி விட்டுட்டு வருவாங்க. இந்த விஷயம் அவங்களுக்கும் தெரிஞ்சு அவங்க கேக்குறாங்க, என்னமா வேலை பண்ணி வச்சிருக்கிற, இதெல்லாம் உங்க வீட்டுக்காருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அக்கா இதெல்லாம் என் வீட்டுக்காருக்கு தெரியாமலாக்கா பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே சொல்லிட்டு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவங்க வீட்டுக்காரு, என்னமா வேலை பண்ணி வச்சிருக்க, ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்னை வந்து கேள்வி கேட்கறாங்க, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் திட்டுறாரு. ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்து தானங்க முடிவு எடுத்தோம், என்ன மட்டும் திட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கேக்குறாங்க. இதுக்கிடையில இன்னொரு கால் வருது. இன்னொரு மாடலா நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு கால் பண்ணி கூப்பிடுறா. மாடலா சான்ஸ் கிடைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம், கிடைச்ச சான்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்றா. இவங்களும் மாடலா நடிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு மாடலாவே இவங்க மாறிடுறாங்க.